சங்கரா ஜெய சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கோ. எல்லாம் சாமான்லாம் வாங்கி வச்சுட்டுலாம், எல்லாம் கறிகாய் மளிகை சாமான்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக. குழந்தைகள்லாம் வெளில எதுவும் ஜாஸ்தி விட்டுறாதுங்கோ. எல்லாம் வெந்நீரில் குளிங்கோ, வெந்நீரை குடிங்கோ. இன்றைக்கி எங்கள் காலத்தில் இன்றைக்கி அமாவாசை சமையல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு. மோர் ஒரு 1.5 கப்பு தயிர் எடுத்து கடைஞ்சி, ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா வச்சு அரைச்சி, ஜீரகம் இஞ்சி எதுவும் வைக்கல, வெறும்னா பச்சை மிளகா தேங்காய் உப்பு வச்சு கல் உப்பு வச்சு அரைச்சி இந்த தயிரில் 2 கப் தயிரில் கலந்துட்டுருக்கேன். இதுக்கு குக்கரில் சாதம் வைக்கும்போதே 2 சேப்பங்கிழங்கை வேக வச்சு இதில் போட்டுவிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது காயட்டும். அதுக்குள்ளே இங்கே வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறேன். அதுக்காக வாழைக்காய் இட்லி குப்பரையில் தட்டில் வச்சு கட் பண்ணி தட்டில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி சீவி இதில் கிள்ளு பதத்தில் வேகணும். ரொம்ப குழசலாக வேகக்கூடாது. இந்த மாதிரி இதை சீவினோம்னா இப்படி இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் சீவுவேன். இந்த போர்ஷனில் அந்த போர்ஷனில் இது வந்து அதுக்கு பொடி வறுக்கிறேன். வாழைக்காய் பொடி மாசுக்கு நீங்கள் வந்து இதுக்கு கத்திரிக்காய் பொடி பண்ணுற மாதிரி அந்த பொடி இல்லை. அது கொத்தமல்லி, இறை, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம். இது உளுத்தம் பருப்பு, மிளகாவத்தல், இதோ கட்டி பெருங்காயம். இதை வந்து இதில் வறுத்து அதை வந்து பொடி பண்ணி அதில் வாழைக்காயில் சீவிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக வெறும் இடிப்பச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 5 வரமிளகா, இந்த பெருங்காய கட்டி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க அந்த உளுத்தம் பருப்பை வறுத்து இந்த மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுப்பேன் குறன்னு. அதை வந்து அதில் போட்டு வாழைக்காயில் போட்டு கறி பண்ண போகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதோ கரண்ட் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அவ்வளோதான். பொடி மாஸ். இடி மாசுங்கிறது இஞ்சி பச்சை மிளகா போட்டது. இது பொடி பண்ணி போடுறதுனால பொடி மாசு. இது இடி மாசுங்கிறது இஞ்சி பச்சை மிளகா போட்டு பண்ணிவிட்டு இது மாதிரி வேக வச்சு துருவிட்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு எலுமிச்சம்பழம் புளியணும், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு. அதுதான் இடி மாசுங்கிறது. இது வந்து பொடி மாசு. ஆமாம், வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான். இது மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு போடுறேன். இதுக்கு கடுகு வெடித்தோன்னே இந்த கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு இந்த மோர் குழம்பை போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாம், இந்த அதுவும் வறுத்து முடிச்சுட்டேன். அதை ஆறினோம்னா அதை போட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, பூட்டிக்காய் மோர் குழம்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மோர் குழம்புல பண்ணலாம். அரைச்சி விட்டு பண்ணலாம். கொத்தமல்லி வரை இதெல்லாம் போட்டு. அது கல்யாண மோர் குழம்பு. கல்யாண மோர் குழம்பு. இது சாதா மோர் குழம்பு. ஸோ இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால சாதா மோர் குழம்பு அண்டு இது பொடி மாஸ் பண்ணுறேன். வாழைக்காய் வேக வச்சு இன்றைக்கி தண்ணி கீழே ஊற்றணும் புதிர்களுக்கு. அதுக்காக தான் வாழைக்காய் வேக வைக்கிறது இன்றைக்கி. பாக்கி நல்லா வதக்கல் பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம். ஒன்று குண்டு குண்டாக நறுக்கி வேக வச்சு கறி பண்ணணும். இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் போட்டு கறி பண்ணணும் தாளிச்சு கொட்டி. இல்லைன்னா இந்த மாதிரி பொடி மாசாக பண்ணிடணும். கடுகு வெடிச்சு வச்சு. ஆமாம், இந்த வெந்தயம் கொஞ்சோண்டு போடுறேன். கரெக்டு வேறு மிடுக்குங்கிறது. ஏதோ கரெக்டு போனாலும் நடுப்புற போகும். ஸோ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு சேப்பங்கிழங்கு போட்ட மோரை இதில் மெதுவாக ஊற்றுங்க. மெதுவாக ஊற்றி இப்படி கிளறிண்டே இருக்கணும். அவ்வளோதான். அந்த சீவிங் வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்து இந்த மோர் குழம்பு ரெடியாக எடுத்து சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு ரெடியாக எடுத்து அப்புறம் இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஸோ கடுகு தளிக்க போகிறேன். அரைச்சாச்சு. இதோ இந்த உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், பெருங்காயம் இதை போட்டு இந்த மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். சீவியாச்சு. அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் சீவணுமா? ஆமாம், இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அந்த சீவரக்கட்டையில் அதுக்காக நீங்கள் வந்து அந்த வாழைக்காய் ரொம்ப குழசலாக வேக விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இட்லி குப்பரையில் வேக விடணும்.
இப்படி கை நகத்தை வச்சு அந்த வாழைக்காய் அப்படி அழுத்தினேன்னா அது உள்ளே போகும் கை நகம் லைட்டாக. மித்தக்காயாக வாங்கினோம். மித்தக்காய் கொண்டைக்காய் மாதிரி இருக்கு பற்றில மித்தக்காயாக அதை வாங்கிக்கணும். ரொம்ப இளங்காயில் பண்ணலாம் வராது, கண்டிப்பாக வராது. தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு, இந்த கருவேப்பிலை, இந்த பொடி மாசுக்கு எல்லாம் எடுத்துக்கிறேன். கை சுட்டுருவோம், அதனால் எடுத்து விட்றேன். 2 வாழைக்காய் நாங்கள் 2 பேரும். ஆமாம், 2 இது நறுக்கி வச்சுருவோம். ஒரு வாழைக்காய் பண்ண மாட்டேன், அதனால் பொதுவாக நம்ம இதில் வழக்கம் கிடையாது ஒரு வாழைக்காய் பண்ணுறோம். வாங்குற காய் நல்ல முத்தக்காயை அப்படி தட்டி பார்த்தா நங்குன்னு சத்தம் கேட்கணும். முத்தக்காயாக வாங்கிட்டேன்னா அப்படி தட்டி பார்ப்பேன், அது மாதிரி தட்டி பார்த்தா நங்குன்னு சத்தம் வரும். அந்த காய் தான் நல்லா வரும் பொடி மாசுக்கு, இடி மாசுக்கு. அதை கட் பண்ணி அதை என்ன அலம்பிட்டு கட் பண்ணி இட்லி குப்பரையில் 20 நிமிஷம் வேக வச்சேன்னா அந்த கிள்ளுக்கு தான் வந்துடும் கரெக்டாக. தோலை உரிச்சிட்டு ஆமாம், அதை நல்லா ஆற வச்சுட்டு சீவுங்க. சீவி முடிச்சுட்டு இது மாதிரி பொடி ரெடி பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 ரெட் சில்லி, கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயம், நல்லா வெறும் இப்போ சிட்டில் எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனை வறுத்து விட்டு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர்னா பவுட்ரு கிடையாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் எண்ணெயை வச்சு இந்த கடுகு போட்டிருக்கேன். இதுக்கு வேணுங்கிறத மாத்திரம் அரைச்சி வச்சுக்கோங்க. கூட வச்சுக்கலாம், நம்ம வேறு எதுக்கும் போடலாம், பட் இதுக்கு சரியாக போய்டுது நம்ம அரைக்கிறது. உளுத்தம்பருப்பு போடுறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய், பொடி மாசுக்கு தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி இடி மாசு பண்ணோம்னா அதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான். இந்த ஐட்டத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்செல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு போட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க, தேவையான அளவு உரப்பு போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சீவி வச்ச வாழைக்காயும் இதில் போட்டுடுறேன். நல்லா கேஸை சின்னது பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு தேவையான உப்பு, இது மோர் குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும். பொடியும் போட்டுக்கலாம். பொடியா? ஆமாம், சொல்லுங்க. 2 ஸ்பூன் போடுறேன் பொடி. தேவைன்னா பார்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுப்பேன். இது அப்படியே உட்காந்து மெதுவாக கலரணும். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி மெதுவாக கலரணும். அது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துக்கும். அது இந்த மாதிரி உதிராக வரும். ஆமாம், இது உடம்புக்கும் நல்லது. இது வாழைக்காய் நம்மளாம் வேக வச்சு பண்ணுறதுனால இது என்ன ஆகும், இதுவாகாது, வாயு கொண்டுக்காது. இது வேக வச்சு பண்ணுறதுனால குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவோம். கூட அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ண வேண்டியது. எல்லாத்தையும் கலந்தாச்சு. அடியோக்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குறதுக்கு அவுள் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இதை பார்த்துக்கலாம். அப்படி நீலக்க அந்த வாழைக்காயை சீவிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயும் இதுக்கு ஜாஸ்தி வேண்டாம், இந்த தாளிக்கிற எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய். உள்பக்கம் இந்த சைடு அவ்வளோதான். வாழைக்காய் அடிமாஸ் ரெடி. மோர் குழம்பு, வாழைக்காய் அடிமாஸ் இன்னைக்கு. சாரி, பொடி மாஸ், நான் மாற்றி சொல்லுவேன். சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி மாஸ், அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். உளுந்தப்பளம் வந்து வெண்ணெய் பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். உளுந்தப்பளம் மோர் குழம்பு சேர்த்துக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடாங்காய் ஊறுகாய் புதுசாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி மெனு. எல்லாம் செஞ்சு அமாவாசைக்கு வந்து இன்றைக்கி சமையல் தான். கார்த்திகை அமாவாசை இன்றைக்கி பார்த்தோம்னா திருவிசைநல்லூரில் ஸ்ரீதர் ஐயர்வாள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை பொங்கும். திருவிசைநல்லூரில் ஸ்ரீதர் ஐயர்வாள் அந்த இதுக்கு மடத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நான் போனதில்லை. நீங்களாம் யாராவது போயிருக்கேளா, பார்த்துருக்கேளா, அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கேளா அந்த கடத்தில் சொல்லுங்க நீங்கள்லாம் இன்றைக்கி. ஸோ இதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை மெனு.
எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மாமிகிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கும். மழை வேறு ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி 1 or 2 days கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருங்க. வெளில எதுவும் போகாதீங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.